ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் ராசியின் தன்மைகள் மற்றும் சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவின் முடிவில் ஒரு சின்ன பரிகாரம் சொல்லப் போகிறேன். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசி ஒரு பெண் ராசியாகும். இது ஒரு சிற ராசி, கோப ராசி, வேகமான ராசி. ஜாதகத்துடைய அடுக்கிறபடி காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியாகும். ஆயிலையும் ஜாதகத்தில் சேமிப்பு எப்படி இருக்கும் என்பதையும் இந்த ராசியில் வைத்து கண்டறியலாம். இந்த ராசியின் மோட்ச திரிகுண ராசியாகும். ராசியின் உருவம் தேல். தேல் என்ன செய்யும்னா, தேல் குட்டிகளை போட்டு தாய் தேல் இறந்துவிடும். அதுபோன்ற தன்மை கொண்டு எல்லாத்திற்கும் புகழும் அனுக்கிரகமும் கற்பனை திறனும் உள்ள ராசியாகும். இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். ராசி நீர் ராசியாகும். குளத்து நீர், கிணற்று நீர் இது போன்ற தன்மை கொண்ட ராசியாகும். இது ஜாதகத்துடைய அனுக்கிரகப்படி 8வது ராசியாக செயல்படுகிறது. ஒரு மனிதனுடைய ஆயுளையும் கோபத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாகும். அது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த ராசி மேம்படும். இந்த ராசிக்காரர்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. கற்பனை திறன் அதிகம் கொண்ட ராசியாகும். அறிவுத்திறன் கூடுதலாக இருக்கும். யோசிக்காமல் செய்து பின் அதை சரிப்படுத்திக் கொண்ட தன்மை கொண்ட ராசியாகும். இந்த ராசி 30 டிகிரி கொண்டது. மற்றவர்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ராசி ஆகும். கோப கஷ்டங்களையும் பாரத்தையும் சுமந்து தன் வாழ்வில் போராடக்கூடிய ராசி தன்மை கொண்ட ராசி உங்கள் ராசி ஆகும். ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த ராசி சூரியன் நட்பு நிலை பெறுவார், சந்திரன் நீச நிலை பெறுவார், செவ்வாய் ஆட்சி நிலை பெறும், புதன் பகை நிலை பெறும், குரு பகவான் நட்பு நிலையில் பெறுவார், சுக்கிர பகவான் பகை நிலை பெறுவார், சனி பகவான் பகை நிலை பெறுவார். இந்த தன்மையில் இந்த ராசி நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசியினுடைய நட்சத்திரங்களான விசாகம் 4ஆம் பாதம், அனுச 4 பாதமும், கேட்டை 4 பாதமும் அடங்கும். இந்த ராசியின் உருவம் சின்னம் தேல். இதனுடைய தானியம் துவரம் பருப்பு. ராசி கல் பவளம். தெய்வம் முருகப்பெருமான். இந்த ராசியில் 1.5 மாத காலம் ஒவ்வொரு ராசியும் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பார். ஜாதகரின் குணம் எண்ணம் எப்படி இருக்கும் என்பதை செவ்வாயை வைத்து அறியலாம். இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்கள் ராசிக்கு சனி பகவான் 29/3/2025 உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார். 4ஆம் இடத்திலிருந்த சனி பகவான் கடந்த 2 வருட காலம் உங்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் சில கஷ்டங்களையும், தாயாருடைய உடல் சுகபாகத்தில் சில கஷ்டங்களை கொடுத்து வந்த சனி பகவான் முன்னேற்றமான நிலைக்கு செல்லவழியாக தடையை ஏற்படுத்தி கொடுத்த சனி பகவான் இப்பொழுது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சென்றுள்ளார். குருவீட்டிற்கு சனி பகவான் சென்றுள்ளதால் இந்த ஜாதகருக்கு அமோகமான நல்ல நிலை ஏற்படும். எல்லா வகையிலும் முன்னேற்றமான நிலை ஏற்படும். சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு 3, 7, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ராசிக்கு ஜாதகத்துடன் நடக்கவே 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி அந்யோன்ய நிலைகள் கவனம் தேவை. குடும்பம் ஆகாதவர்களுக்கு குடும்பமாகக்கூடிய நிலை உருவாகும். இந்த ஜாதகருடைய எனக்கு திருமண விஷயங்கள் தடைபடக்கூடிய விஷயமாக இருக்கும். பார்க்கக்கூடிய சனி பகவான் தன் இருக்கும் இடத்தையும் கெடுத்து பார்க்கும் இடத்தை கேட்கக்கூடிய நிலையில் இருப்பார். கவனமாக எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது. நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். பார்ட்னர்ஷிப், தொழில் விஷயங்களிலும், ஷேர் மார்க்கெட், பங்கு விஷயங்களிலும் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது. சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரர்கள் ஸ்தானம், லாபஸ்தானம். தொழிலில் சில கஷ்டங்கள் இருக்கும், லாப மேன்மை உண்டாகும். மூத்த சகோதரர்களை அனுசரித்து போவதும் பேசிக்கொள்வதும் சிறப்பாக இருக்கும். இவர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய கணக்கு கண்டிப்பாக லாப மேன்மை கண்டிப்பாக இருக்கும். இடவிட்டு இடம் நகரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். இது பொதுவான பலன்களே. ஜாதகத்தில் தசாபுத்தியில் நன்றாக இருந்து ஜாதக வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் அமோகமான பலன்கள் உண்டாகும். சனி 10ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், ஜாதகத்துடன் அடுக்கிற கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பேசி அனுசரித்து போவது கால சிறந்தது. வாக்கு கெடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதனால் குடும்பஸ்தானத்தை அனுசரித்து போக வேண்டும் என்பது ஜாதகம். குடும்பஸ்தானம் ஆகாதவர்கள், குடும்பம் ஏற்படாத நிலையில் உள்ளவர்களுக்கு தடை தாமதங்களை கொடுத்து குடும்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் சனி பகவான் கொடுப்பார். அதே நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். குடும்பம் ஆகாதவர்களுக்கு முயற்சி செய்வதன் மூலம் குடும்பம் ஏற்படக்கூடிய நிலை குரு பார்வை பெறுவதால் கண்டிப்பாக நடக்கும். நண்பர்களே, சனிக்கிழமை நவக்கிரகத்துள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் சனிக்கிழமை தோறும் ஏற்றி வருவது நல்லது.
பூர்வத்தில் உள்ள தெய்வ அனுக்கிரகத்தை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் பிள்ளையாருடைய வழிபாடு எடுப்பதன் மூலமாக நன்றாக இருப்பீர்கள். இது இந்த சனிப்பெயர்ச்சி பெரிதளவு பாதகத்தை கொடுக்காது, உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் ராசியின் ராகு பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த சேனலை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.